லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுவிட்டு சென்னையில் வந்து வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றிருந்த ரகுபதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலிய குடியுரிமையை பெற்றுவிட்டு சென்னை வந்து வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கனடா நாட்டு குடியுரிமை பெற்றுவிட்டு சென்னையில் வாக்களித்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமைகளை பெற்றுவிட்டு தமிழகம் வந்து வாக்களித்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆஸ்திரேலியா கனடா நாட்டு குடியுரிமைகளை பெற்றுவிட்டு சென்னை வந்து வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல கனடா நாட்டு குடியுரிமையை பெற்றுவிட்டு சென்னை வந்து வாக்களித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஸ்போர்ட் மண்டல அதிகாரி அளித்த புகாரை அடுத்து சந்திரசேகர ரகுபதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல கனடா நாட்டு குடியுரிமை பெற்ற அசோக் நகரைச் சேர்ந்த ஜிதேந்திரநாத் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சகோதரரின் திருமணத்திற்காக சென்னை வந்த ஜிதேந்திரநாத் டி நகர் தொகுதியில் வாக்களித்திருக்கிறார். ஜிதேந்தரை கைது செய்து கே நகர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கைதான பின்பு இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் குடியுரிமையை பெற்றுவிட்டு சென்னை வந்து வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிற நாட்டு குடியுரிமையை பெற்ற பின்பாக இந்தியாவில் வாக்களிப்பதோ சட்ட நடைமுறைகளில் பங்கேற்பதோ சட்டவிரோதம் என்னும் போது வெளிநாட்டு குடியுரிமைகளை பெற்றுவிட்டு தமிழகத்தில் வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.